ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் இந்த அப்டேட்ஸ்லாம் தந்துட்டு இருப்போம். பட் இப்போ கொஞ்சம் நாளாகவே, அதாவது கொஞ்சம் வருஷமாகவே நம்ம அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறதே கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு பயங்கரமான அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கிடச்சி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்சான் இருக்குல்ல, நம்ம சின்சானை கடைசியாக நம்ம என்ன மூவி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, சின்சான் காண்டாலகா அப்படிங்கிற ஒரு மூவி வந்து பார்த்துருப்போம். அதாவது 2017 தான் ஃபைனலாக அந்த ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ ஏன் மூவிஸ் அதுக்கப்புறம் வரல, ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். தெரியலனா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லிடுறேன். ஸ்பேஸ் டூன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க வந்து சின்சானோட லைசன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் சின்சானோட நியூ மூவிஸ் அண்ட் எபிசோட்ஸை ரிலீஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு நம்மளோட டிஸ்னி இந்தியா வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சின்சான நியூ மூவிஸ் அண்ட் எபிசோட்ஸை நம்மளால் பார்க்க முடியல. அப்புறம் பல பேர் வீடியோ போட்டோம், பல பேர் கேட்டும் பார்த்தோம், இந்த மாதிரி சின்சானோட நியூ மூவிஸை கொண்டு வருவீங்களான்னு. ஸோ கொண்டே வரல. 2017 அந்த மூவியோட முடிஞ்சிருச்சு. எஸ், கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் சின்சானோட நியூ மூவிஸ் அண்ட் எபிசோட்ஸை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் எங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹங்கமால கிடையாது. இப்போ வந்து சோனி ஐ கைக்கு போயிடுச்சு. நம்மளோட சின்சான் வந்து இப்போ சோனி ஐ கைக்கு போயிடுச்சு. பட் இன்னும் அவங்கள்ட்ட வந்து 2026 வரைக்கும் ஹங்கமாட்ட வந்து சின்சானோட ரைட்ஸ் இருக்குங்கிறதுனால அவங்களால எபிசோட்ஸ் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ண முடியும். பட் டோட்டலாக போகாது. பட் இப்போ வந்து நியூ எபிசோட்ஸ் அண்ட் மூவிஸோட ஃபுல் ரைட்ஸுமே இப்போ சோனி ஐ கையில் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து, அதாவது அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அனிமிக்கான ஃபேன் பேஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நான் சொல்லி தான் தெரியணும். இல்லை ஒரு நினச்சி கூட பார்க்க முடியாது. அதாவது இதே ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அனிமின்னு சொல்லியிருந்தால் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பட் அப்போ இருந்த லெவலுக்கும் இப்போ இருந்த லெவலுக்கும் வச்சு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. யாரை கேட்டாலும் அனிமினா என்னன்னு தெரியும். அந்த லெவலுக்கு அனிமியோட தாக்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கு. பட் இதுக்கு காரணம் என்ன அப்படி இப்படின்லாம் நம்ம பார்க்க வேணாம். பட் உண்மையிலே அந்த ஒரு விஷயம் நமக்கு இங்கே யூஸ் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்சானில் தான். எஸ், அவங்க சோனியை வந்து மற்ற அனிமியை டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி சின்சானையும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்சானோட நியூ மூவிஸ் அண்ட் எபிசோட்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாரத்துக்கு ஒரு மூவி அப்படிங்கிற மாதிரிலாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் புது மூவியாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்குமே இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்க வரைக்குமே 3 மூவி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு 3D மூவியும் 2 நார்மல் சின்சான் நியூ மூவியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் கிரையான் சின்சான் பேட்டில் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் பவர் ஃப்ளையிங் சுஷி அப்படிங்கிற ஒரு 3D மூவியும், அப்புறம் 2 நார்மல் மூவியான சின்சான் மொனோக்கி நிஞ்சா ஷிப்புடான் அப்படிங்கிற அந்த மூவியும், சின்சான் கிராஷ் கிராஃபிட்டி கிங்டம் ஆல்மோஸ்ட் நியர்லி 4 ஹீரோஸ் அப்படிங்கிற அந்த மூவியும் பார்த்தீங்கன்னா டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்மளோட தமிழில். இது வந்து உண்மையிலே வேறு லெவலான விஷயம். உண்மையை சொல்லணும்னா என்னால் இதை சுத்தமாக நம்ப முடியல. இந்த லெவலில் இதெல்லாம் சின்சான் அவ்வளோதான் வரவே வராது அப்படின்லாம் நினச்ச காலம் போய் இப்போ ஒரு 3 மூவியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தர விஷயமா இருக்குது. எஸ், இப்போ ஃபைனலி டப்பிங் பக்கம் வந்தோன்னா, ஸோ நமக்கு சின்சான் மூவி கிடச்சதே பெரிய விஷயம். பட் இதில் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ப்ரோ டப்பிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையிலே நான் பார்த்த வரைக்குமே டப்பிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பிகாஸ் நம்ம அந்த டப்பிங்கை பார்த்து பழகிட்டோம். ஸோ உண்மையை சொல்லணும்னா இவங்க டப்பிங்கில் குறை நம்ம சொல்லவே முடியாது. பட் நம்ம அந்த டப்பிங் பார்த்தே பழகிட்டோங்கிறதுனால நமக்கு இது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி இவங்க டப்பிங்கை நம்ம குறை சொல்லவே முடியாது. நமக்கு எப்பயுமே பழசு திருப்பி கிடைக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதாவது அதில் 100% கிடைக்காது, அதில் பாதி நமக்கு கிடைக்கும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்சான் வாய்ஸை வந்து அவங்க மாற்றலை. ஆல்ரெடி நம்ம ஒரு வாய்ஸை மாற்றி அதில் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அந்த வகையில் நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சின்சானோட வாய்ஸை மாற்றலை, அது ஒன்றே போதும். அதை வச்சு கூட நமக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ உண்மை அதுதான் கைஸ். இதுக்கப்புறம் பல மூவிஸ் வரப்போகுது, பல நியூ எபிசோட்ஸ் வரப்போகுது, இன்னும் எக்கச்சக்கமான அனிமீஸ் கூட நம்ம இந்தியாவில் வரப்போகுது, அதுவும் நம்ம தமிழ் டப்பில். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னா நம்ம சின்சான் இஸ் பேக் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை கைஸ்.